ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ, காலையில் எடுத்த வீடியோ. அதை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ப்ரூனேயில் வந்து டைம் பார்த்திங்கன்னா இந்தியா டைமை விட 2.5 மணி நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துருவேன். ஸோ அதனால் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வீடியோஸை அதிகமாக வந்து இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறீங்க. இந்தியா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், அதாவது நம்ம சேனலை அதிகமாக பார்க்குறது தமிழ் தெரிஞ்ச தமிழர்கள் மட்டும்தான். ஸோ இந்தியாவிலேருந்து தான் ரொம்ப அதிகமாக வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துருவேன். ஸோ எப்போவுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன நினப்பேன்னா, நம்ம ஊரில் நைட்டு ஈவினிங் ஒரு 7 மணி ஆகிறதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எல்லோரும் தூங்க போயிடுவீங்க, வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. 7 மணிக்கு மேலேன்னா தூங்க போக மாட்டீங்க, வீட்டு வேலை சமைக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கும். டே டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ தான் வந்து வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அதிகமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் வந்து அதிகமாக பார்க்குறீங்க. லேடிஸ்களுமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் அதிக வேலையே இருக்கும். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோவும் பார்க்கணும் அப்படின்றது கஷ்டம்தான். ஏன்னா லேடிஸாக எனக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டே டைம்லேயே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உள்ள வீடியோ தான் இது. ஏன்னா என் ஃபோனில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ஃபோனில் வந்து மெமரி ஃபுல்னே காமிக்குது. நானும் எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, கேலரியில் எந்த வீடியோவுமே இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ மட்டும்தான் கேலரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. அது மட்டும் இருந்தாலுமே மெமரி ஃபுல்லுனே காமிக்குது. அதை நான் மொபைலில் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் சின்ன வீடியோவாக தான் நான் அப்லோட் பண்ண முடியுது, லாங் வீடியோ. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் வரைக்கும்லாம் வீடியோ வந்து போடுவேன். பட் இப்போ போட முடியல, குட்டி குட்டி வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி பண்ணலான்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த ஏபிசி ஜூஸ் பண்ணலான்னு. அதை 2 பசங்களும் அப்பா அங்கிட்டு தூக்கி போட இங்கிட்டு தூக்கி போட அவங்க பந்து மாதிரி அடித்து விளாண்டதில் அது கருத்தே போயிடுச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். லெமன் வந்து ஒரு லெமன் சேர்ப்பேன். அந்த ஒரு லெமன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரை லெமன் ஃபுல்லாக தோலோடையே அப்படியே மிக்சியிலேயோடய சேர்த்துருவேன். அரைச்சதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் அரை லெமனை புழிஞ்சு விடுவேன். அப்புறமா ஒரு கருவேப்பிலை கொத்து வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி, அரை துண்டு இஞ்சி சேர்ப்பேன். ஸோ இஞ்சி சேர்க்கும் போது நமக்கு சளி பிடிக்காமே இருக்கும், டைஜஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பீட்ரூட் சேர்க்குறனால நமக்கு வந்து கொஞ்சம் சில பேருக்கு இந்த ஜூஸ் குடித்தா கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி லெமன் எல்லாமே சேர்க்குறது. எனக்கு செட் ஆகிடுச்சு இந்த ஜூஸ் குடிச்சு. இந்த ஜூஸ் குடித்தா நமக்கு நல்லா ஃபேஸ் வந்து நல்லா கலராக இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பட் ரெகுலராக வந்து குடிக்கக்கூடாது. நான் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படி தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அது எப்படின்னா, நான் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டில் 1 லிட்டர் வர்ற மாதிரியான பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டு குடிச்சிட்டு பேலன்ஸ் உள்ளதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்த நாளுக்கு வந்து குடிக்கும்போது அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிடுவேன். அந்த கூலிங் வந்து போகிற அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு தான் குடிப்பேன். கூலிங்கோடு குடிக்கக்கூடாது. அதாவது சில பேருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு சளி பிடிச்சிரும். நார்மலாகவே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே குடிக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நான் லைட்டாக ஹீட் பண்ணிடுவேன். இல்லைனா வெளியில் எடுத்து வச்சுட்டு காலையில் எடுத்து வச்சோன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து குடிக்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். உடனே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து என் பசங்களுக்குமே நான் வந்து குடிப்பேன். ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து அவங்களுக்குமே குடிப்பேன். ஏன்னா ப்ளட் கவுண்ட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பீட்ரூட் வந்து. இந்த எங்களுக்கு வைரஸ் ஃபீவர் வந்துச்சு பார்த்திங்களா, அப்போலேருந்தே எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிளட்டு குறைஞ்ச மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க, இந்த சீசனில் வர்ற வைரல் ஃபீவர் வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு வந்துச்சுன்னா நம்மளோட பிளட் கவுண்ட்டை தான் ஃபஸ்ட்டை வந்து குறைக்குமா. ஸோ அதனால் அந்த பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடம்பே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. எங்களுக்குமே அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதிலேருந்து நான் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன்,
எதெல்லாம் பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் பீட்ரூட்டுமே வந்து போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழமே நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்னா நல்லா பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாதுளம்பழம் தான் சாப்பிட்டேன். நம்ம ஊரில் அந்த பழம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே புரூனேயில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. மார்க்கெட்லலாம் சாதாரணமாக நமக்கு கிடைக்காது. எப்போயாச்சும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். ரேட் வந்து ரொம்ப கூட இருக்குங்க. $3 மேலே இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு $200 பக்கம் இருக்கும். அதனால் மாதுளம்பழம்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஆனால் பீட்ரூட் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து பிளட் கவுண்ட்டு சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டா யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அது என்னமோ தெரியல, இந்த பீட்ரூட்டை மட்டும் பொரியலால் பண்ணி சாப்பிடவே முடியாது. அதே இந்த மாதிரி ஜூஸாக அடித்து குடிச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு மடக்காக குடிச்சிடலாம். அதனால் நான் ஜூஸாக பண்ணி வச்சிடுறது. ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிராஸ் கட் பண்ணி விட்டு போவாங்க. டக்குன்னு வளர்ந்துரும். இங்கே புரூனேயில் பெய்கிற மழைக்கு வந்து டக்குன்னு அப்படியே கிராஸ் வந்து வளர்ந்துரும். பசங்களுக்குமே அந்த ஏபிசி ஜூஸில் வந்து அரை கிளாஸ் வந்து கொடுப்பேன். அது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன்னா பீட்ரூட்டே நல்லா இனிப்பாக இருக்கும். ஆப்பிளும் சேர்க்குறோம், கேரட்டும் சேர்க்குறோம். அது 3மே நல்லா இனிப்பு கொடுக்கும். அப்படின்றனால நல்லா மடமடன்னு குடிச்சிருவானுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க. ரெகுலராக கொடுக்காட்டாலும் வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி ஜூஸ் எடுத்து வந்து கொடுங்க. நல்லா வந்து கலரும் கொடுக்கும், பிளட் கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா தேங்காய் சட்னி பண்ணலான்னு தேங்காய்லாம் கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு தோணுச்சு கொத்தமல்லி போட்டு அரைப்போன்னு. ஏன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தது. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே கொத்தமல்லி, தேங்காய் அரைக்கிறோம் இல்லையா, பொட்டுக்கடலெல்லாம் போட்டு அதிலே கொத்தமல்லியை அலசிட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். கொத்தமல்லி சேர்க்கலாம், இல்லைனா புதினா சேர்க்கலாம், எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் தோசை மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை சோளம், உருண்டையாக இருக்கும். அது போட்டு தான் தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இந்த தோசை சூப்பராக வருங்க. பார்லியில் தோசை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வெள்ளை சோளத்தில் தோசை பண்ணாலும் சரி, சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த வெள்ளை சோளம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் பொன்னி அரிசி சேர்த்தேன். இட்லி அரிசி காலியாகிடுச்சு. அதனால் 1 கப்பு பொன்னி அரிசி, 1 கப்பு வெள்ளை சோளம், அப்புறம் அரை கப்பு உளுந்து சேர்த்தேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அதை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். நல்லா மாவுமே நல்லா பொங்கி சூப்பராக இருந்தது. மிக்சியில் தான் அரைச்சேன். மிக்சியில் அரைச்சுமே நல்லா வந்துருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு முட்டை தோசை. ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபில் ஆயிரும் முட்டை போட்டு சாப்பிட்டோம்னா. நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இனி வந்து ஏப்ரல் 5 தான் ஸ்கூல் வந்து ரீஓப்பன். ரம்ஜான்லாம் முடிச்சுட்டு தான் இனி வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன். சில பேரெல்லாம் ஊருக்கு வந்து வெக்கேஷன் போவாங்க. ஏன்னா ஒரு 2.5 வாரம் பக்கம் லீவ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் போகலையாக்கா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து போகலைங்க. இந்த வருஷம் டிசம்பரில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதவுமே ரொம்ப ஆசைப்படுறான் ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லி எல்லா விஷயங்களையும் ஏமாற்றிடலாம். ஆனால் இப்போ வந்து பசங்களை ஏமாற்ற முடியாது. வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால் எதுனாலுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பாட்ட இந்த யூடியூப்லேயே வீடியோ பார்த்துட்டு இருந்தோன்னா யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ்கள் வரும். அவங்கவுங்க ஊருக்கு போகிற மாதிரி. சில பேர்லாம் அந்த சர்ப்ரைஸ் விசிட் மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லாமல் போயிட்டு அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கையில் ஒரு நாள் பார்த்துட்டு சொல்கிறான், அம்மா நம்மளும் இந்த மாதிரி வந்து கிராண்ட்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படி வந்து போகலாம், கிராண்ட்மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே என் பசங்களுக்கு அந்தளவுக்கு தமிழ் வந்து ஒழுங்காகவே வரலங்க. நம்ம தமிழில் நாங்கள் வந்து வீட்டில் தமிழில் தான் பேசுகிறோம். நானும் ஹஸ்பண்டும் தமிழில் தான் பேசுகிறோம். ஆனால் என் பசங்க வந்து இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுறாங்க. சில நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளோட தாய்மொழி வந்து பசங்களுக்கு வந்து விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழில் தான் பேசுவேன். ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில், இன்னுமே உங்கள் பசங்க வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து பிக்கப் பண்ணணும், சில நேரங்களில் வந்து கொஞ்சம் திணறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், வீட்டில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ தமிழில் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் டீச்சர் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேசி பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வரும்னு. என்ன தான் சொன்னாலுமே நான் வந்து தமிழில் தான் பேசுவேன். என் ஹஸ்பண்டாச்சும் பசங்கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்க, என்னால் பேச முடியாது. நம்மளே வீட்டில் இங்கிலீஷில் பேசணுன்னா அப்புறம் எப்போ தான் இவங்க தமிழ் கற்றுக்கிறது? இப்போவே தமிழ் பேசியே தமிழ் வர மாட்டேங்குது. நம்மளே வந்து தமிழை பேசாமல் இங்கிலீஷில் பேசணுன்னா நம்ம தாய்மொழியை மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. இங்கிலீஷ் கூட கற்றுக்குருவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இங்கே
இங்கிலீஷ் தானே, ஸ்கூலில் ஃபுல்லாக இங்கிலீஷு, அடுத்து படிக்கிறது காலேஜ் எல்லாமே இங்கிலீஷாக தான் இருக்கும். அப்போ தமிழ் எப்போ பேசுகிறதுன்ட்டு முக்கால்வாசி நேரம் வந்து தமிழில் தான் பசங்களோட பேசுவேன். என்ன தான் தமிழில் பேசினாலும் இந்த பசங்க இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுறாங்க. சில நேரம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, இப்போ உள்ள காலகட்டத்தில் இங்கிலீஷ் இல்லாமல் வாழவும் முடியாது. ஏன்னா உலகமே இங்கிலீஷாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லீவு அப்படின்றனால நல்லா பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாலி தான். வீட்டில் ஒரே ஆட்டம், இல்லைனா லேப்டாப் வைக்க சொல்ல வேண்டியது, இல்லைனா நல்லா விளையாட வேண்டியது, 2 பேரும் சண்டை போட்டு அழுக வேண்டியது. பசங்களுக்கு ஜாலி, அம்மாங்கள் பூரா காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். தோசையும் சட்னியும் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க.